போன வீடியோவில் வந்து இந்த பானிபூரிக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பானிபூரி தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த அரைச்சி ஊற்றுறது அதெல்லாம் பண்ணுறது கஷ்டன்றதுனால இந்த பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 30 ரூபாயோ என்னவோ தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டிங்கன்னா பானிபூரி தண்ணி ரெடி அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ நான் அந்த 1 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பானிபூரி தண்ணியை வந்து ஜூஸ் மாதிரி குடிப்போம். அதனால் நான் வந்துட்டு 1 லிட்டர் பத்துமான்ற தெரியாமல் இன்னொரு லிட்டர் போட்டு 2 ஸ்பூன் அந்த பவுட்ரு போட்டுக்கிட்டேன். அது பார்க்க வந்து அப்படியே பானிபூரி தண்ணி மாரி தான் இருந்துச்சு. ஆனால் சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி லைட்டாக ஏதோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதோ ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இதுக்கப்புறம் இதை நான் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவை நம்ம அந்த அரைச்சி எப்படி இருக்குதுன்னு போட்டு பார்க்கலாம். பட் அர்ஜென்ட்க்கு கிரேவிங்ஸ்க்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மோசம்லாம் கிடையாது, பட் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் கொஞ்சம் அழுத்திட்டு போங்க. டாட்டா.